Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 26/12/2024 வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனியோட இந்த மாதத்தோட 4th week ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் 4th week ரிசல்ட் வந்து 169, போன வார ரிசல்ட் வந்து 110 வந்திருக்கு. நேற்று ரிசல்ட் வந்து 427 வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு எல்லா வாரம் எப்படி வந்துருக்கு வியாழக்கிழமை பார்த்துட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவாங்க. லாஸ்ட் மந்த்து 4th வீக்கு ரிசல்ட்டு வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனியோடது 169. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 907 அதே வியாழக்கிழமை கம்பெனியோடது. அதுக்கடுத்த வாரம் 065, அதுக்கடுத்த வாரம் 089, போன வாரம் 110, ஃபைனலாக நேற்று ரிசல்ட் வந்து 427. போன மாதம் 169 வந்த மெயின் ரூட்டில் முதல் நம்பரை மார்க் பண்ணணும். அதுதான் நமக்கு இந்த வாரத்தோட மெயின் ரூட்டு. 4வது வாரம் 169க்கு 1 டே பிஃபோர், அதாவது வியாழக்கிழமைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமைலேருந்து மார்க் பண்ணுறோம். செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 503, க்ளூ நம்பர் 114. க்ளூ நம்பரையே வந்து பிசி பவர் பண்ணி அடிச்சிட்டான். 114ஓட பிசி பவர் பண்ணால் 169. ஓகே, எப்போதும் ஒரு நாள் முன்னாடி தான் வியாழக்கிழமைக்கு ஃபாலோ ஆகுது. 169 உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஓகே, இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு நேற்று 427லேருந்து எடுக்காமல் முந்தா நாள் வந்து 098ஓட க்ளூ நம்பர் 154. இந்த 154 அதே பிசி மட்டும் பவர் பண்ணால் 109 வரும். ஓகே, ஒரு 609 கூட வரலாம் இன்றைக்கி. அல்லது இந்த 54ஓட கண்டினியூஷன், 54க்கு கண்டினியூஷன் வந்து 65, அதாவது 54 பவர் பண்ணால் 09 கண்டினியூஷன் 10ன்னு வரும், 010ன்னு வரும். அப்போ நமக்கு வந்து ஒரு 609 பவர் பண்ணால் அல்லது கண்டினியூஷன் ஆனால் 010, 09க்கு அடுத்து 010ன்றதுனால 010 அல்லது 609ன்ற மாதிரி வரலாம். போன மாதத்தோட இந்த ரூட் கால்குலேஷன், அதாவது செவ்வாய்க்கிழமைலேருந்து மேட்ச் பண்ணி எடுத்ததில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமைலேருந்து 899ஓட க்ளூ நம்பர் 455, பிசி 55. இதிலே +1 மைனஸ் பண்ணோம்னா 64ன்னு வரும். பவர் பண்ணால் 69. அண்ட் வந்து ரிசல்ட் 899 இருக்கு இல்லையா, புதன்கிழமையோட 50-50 ரிசல்ட் 899ஓட பிசி 99 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட பிசி 55 + 10, இதுதான் கால்குலேஷன். இதில் வந்து 164 கிடைக்கிது. சிபோர்டு பவரில் ஃபுல் ரிசல்ட்டு நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது. பார்க்கும்போது கிளியராக புரியும். இந்த ரூட்டில் நமக்கு இப்போது நேற்று புதன்கிழமை ரிசல்ட்லேருந்து மேட்ச் பண்ணும்போது 427ஓட க்ளூ நம்பர் 533. இப்போ 27 பிசி எடுத்துக்கிறோம், 33 எடுத்துக்கிறோம், +10, இதில் நமக்கு 70 கிடைக்கிது. அதாவது 070. இப்போ இதில் சிபோர்டு பவர் ஆச்சுன்னா நமக்கு ஒரு 075ன்ற மாதிரி வரணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு போன வாரம் 110க்கு நமக்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து 408. அதோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 514. இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு புதன்கிழமை 514ஓட பிசி 14, கண்டினியூஷன் 15. இதில் செகண்ட் டிஜிட் கட் பண்ணோம்னா 115ன்னு வரும். ஓகே, 1415ல் செகண்ட் டிஜிட், 1415ல் செகண்ட் டிஜிட் கட் பண்ணால் 115ன்னு வரும். ஏபி பாஸு, சி போர்டு பவரில் லாஸ்ட் வீக் ரிசல்ட். ஓகே, இந்த ரூட்டு. அண்ட் அதுக்கடுத்து இதிலே வந்து செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட் 505லேருந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வந்து நமக்கு 505ல் க்ளூ நம்பர் 111. 111ல் சி போர்டில் -1லேயே வந்து ஃபுல் ரிசல்ட் கிடைக்கிது. 111க்கு, அதாவது 11க்கு ரிவர்ஸ் கண்டினியூஷன் 10ன்னு போயிடுச்சு. இப்போ இந்த ரூட்டில் வந்து அதே செவ்வாய்க்கிழமையோட 154
154க்கு 153ன்னு ரிவர்ஸ் ஆகலாம். அதாவது 54க்கு 53. ஓகே, அப்போது 154க்கு 153 போது போன வாரம் அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு 110ன்னு. இப்போ நமக்கு வந்து 153ன்றது 2 நம்பராக வரலாம். 153 அல்லது 135ன்னு வரலாம். ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்கோம். அதுக்கடுத்து நமக்கு எப்போதும் வந்து லாஸ்ட்டு மந்த்து ஃபோர்த் வீக் பார்க்குறோம்னா அதுக்கு அடுத்த வார ரூட்டும் ஃபாலோ ஆகிடும். இப்போ நம்ம 065 ரூட்டும் வந்து 065க்கு இங்கே அதே செவ்வாய்க்கிழமைலேருந்தே மேட்ச் பண்ணோம்னா 784 க்ளூ நம்பரோட பிசி 45. இப்போ 45க்கு 55 65ன்னு +20 ஃபாலோ ஆகிடும். 45க்கு +20 65 ரிசல்ட்டு 065. இப்போ நமக்கு இங்கே 54, இந்த 54க்கு +20 போனால் 74. ஆல்ரெடி 75 நம்ம கொடுத்துட்டோம். 74 அல்லது 64 இப்படி வேணால் வரலாம். ஓகே, அதனால் வந்து எனக்கு சிம்பிளி ஒரு 64 வரலாம். இந்த 54க்கு கண்டினியூவேஷன் ஒரு 64 வரலான் இருக்குது. இதுலேயும் செகண்ட் டிஜிட் கட் ஆனால் 564ன்னு வரும். 564. அதுக்கடுத்து அதுவே வந்து நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 33க்கு ஒரு 30 கால்குலேஷனில் 63. இதுலேயும் வந்து நமக்கு 564 63. ஏன்னா 54க்கு 64ம் போகலாம், இல்லை 63ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து டோட்டலாக வந்து எல்லா ரூட்டும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இதில் வந்து 20 கால்குலேஷன் வந்து இன்றைக்கி ஃபாலோ ஆகுமான்றது தெரியலை. 30 கால்குலேஷன் எடுத்துட்டோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளூ நம்பரோட பிசி 33ஓட அதே சேம் கால்குலேஷன் இருக்குது. 33 66. நம்ம 30 எடுப்போம். சில நேரங்களில் க்ளூ நம்பரே வந்து டபுளாக ஃபாலோ ஆகிடும். அதில் வந்து 66 வரதில் ஒரு 666ன்ற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, டோட்டலாக வந்து எல்லா ரூட்டும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இதில் வந்து போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் அந்த ரூட்டு படி வந்து 169க்கு நம்ம மேட்ச் பண்ணது இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து தான் போன மாதம் முந்தின மாதமும் ஃபாலோ ஆகிருந்தது. ஆனால் வந்து 41க்கு 31ன்னு மைனஸில் வந்து ஃபாலோ ஆகி 681 ரிசல்ட் வந்தது. அதே 4வது வாரம் போன மாதம் ஆனால் வந்து பவரில் வந்துடுச்சு. இப்போ நமக்கு இந்த 54க்கு +ல் 64 தான் போகணும். நம்ம வந்து பவரில் 0 நம்ம 609 கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து சி போர்டு மேட்ச் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். லாஸ்ட்டு மந்த்து இங்கே 4, இங்கே 4, இங்கே 9 பவரில் வந்துருக்கு. அதுக்கடுத்த வாரம் இங்கே 5 டைரெக்டாக 5. அண்ட் அதுக்கடுத்த வாரம் இங்கே 9, இங்கே 9 4, இங்கே 9 பவரில். அண்ட் போன வாரம் 5 பவரில் 0. அப்போது நமக்கு இந்த 5ன்றது டைரெக்டாக 5 0 வரலாம். இந்த 4ன்றது 9 வரலாம். ஓகே, அதிகபட்சம் சி போர்டில் 5 0 4 அல்லது 9 இதுக்குள்ளே தான் ரிசல்ட் வரணும். ஏன்னா வந்து உங்களுக்கு கிளியராக பார்க்கும்போது தெரியும், போன வாரமும் இங்கே 5 பவர் ஆகிருக்கு, அதுக்கு முந்தின வாரம் இங்கே 4 பவர் ஆகிருக்கு, அதுக்கடுத்து இங்கே வந்து 5 டேரெக்டாக வந்திருக்கு, அந்த 4ம் வரலாம். அதனால தான் சொல்கிறேன் சி போர்டு நம்ம மேட்ச் பண்ணுறோம். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 609 010 075 135 564 563 666 வந்து 609 கொடுத்தோம் இல்லையா, அது 690 வரலாம். ஏன்னா 0 சி போர்டு கொடுத்துருக்கறதுனால சொல்கிறேன். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் எவ்வளோ? இதில் ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா
010 690 135 564 075. இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்டிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் பிசியில் 64 10 90 75 இந்த 4 செட்லேருந்து பிசி வரலாம். ஓகே, சி போர்டு கொடுத்துட்டேன், பிசியும் கொடுத்துட்டேன். பார்த்து மேட்ச் பண்ணி லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறப்பான வீடியோவை மீட் பண்ணுறேன். வீடியோஸ் கண்டினியூஸாக வராததுக்கு டைம் இல்லாத காரணம். மெம்பர்ஷிப் வீடியோ மட்டும் தான் சில நேரத்தில் டைம்லாம் போட முடியுது. விருப்பம் இருக்க நண்பர்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி கம்பல்சரி தனிப்பட்ட முறையில் வீடியோ வந்துடும், போஸ்ட் ஆகிடும். தவிர்க்க முடியாத நேரத்தில் தான் பப்ளிக் வீடியோ போட முடியாமல் போகுது. நம்ம கெஸ்டிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஒரே சிங்கிள் பிளான் தான் 299. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ வரும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.